அனைவருக்கும் வணக்கம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்று வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீபம் நல்ல மழையோட தான் டே ஸ்டார்ட் ஆச்சு. வாசல்ல கோலம் கூட போட முடியாத அளவுக்கு தண்ணி ரொம்ப பாசம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. தரைய அவ்வளவு மழை பெய்ஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு மழை இருந்தப்பையும் நம்ம தீபம் எப்படியாவது ஏத்தணுங்கிறத திருவண்ணாமலையார்ட்ட வேண்டிக்கிட்டு நல்லபடியா அண்ணாமலையார் துணையோட காலைய வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. முந்த நாள் ஏத்தன பரணி தீபம், யம தீபம் இதெல்லாம் எடுத்தாச்சு. யம தீபம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அதனால வெளியவே ஒரு கவர்ல கட்டி வச்சுட்டேன். அதை நம்ம ஆத்துல போகும்போது விட்டுறலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி பாதம், நிலைவாசல் தீபம் இது எல்லாமே நம்ம வெள்ளிக்கிழமை எப்பவுமே நம்ம ரொட்டீனா பண்ற அந்த துளசி தீபம் ஏத்துறது இது எல்லாமே நான் காலையிலயும் ஒரு தடவை பண்ணேன். மழை ரொம்ப பெஞ்சனால பாத்தீங்கன்னா வெளியே என்னால விளக்கு ஏத்த முடியல. ஆனா துளசி அம்மாவுக்கு வெள்ளிக்கிழமை விளக்கு ஏத்தாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால நான் வரலட்சுமி நோம்புக்கும் இப்படிதான் நான் வாசல்ல வச்சு நான் பூஜை பண்ணேன். அதே மாதிரி நேத்து சடனா அந்த ஞாபகம் வந்துச்சு. டக்குன்னு துளசி அம்மா உள்ள வச்சுட்டு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏத்தினேன். அவங்க முன்னாடி ஒரு தாமரை கோலம் போட்டு அது மேல துளசி மாட விளக்கு வச்சு நான் ஏத்தினேன். இது பாத்தீங்கன்னா ரொம்ப எனக்கு அந்த நேரத்துல தோணுச்சு. கரெக்டா நமக்கு அதாவது நமக்கு பிடிச்சவங்க நமக்கு எப்படியாவது நம்ம கிட்ட வேணுங்கிறத வாங்கிக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி இறைவனுக்கு நம்மளை பிடிச்சி போச்சுன்னா எது மாதிரியாவது ஒரு விஷயத்துல நம்மளை பண்ண வச்சிருவாருங்கிறதுக்கு என்னோட ஆன்மீகம் ரொம்ப சிறந்த உதாரணம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் ஊமத்தங்காய் தீபம் ஏத்த ஆரம்பிச்சப்போ ஊமத்தங்காய் தேடி தேடி எங்கெங்கயோ அலைஞ்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த தீபம் ஏத்துனது ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா வீட்டு முன்னாடியே ஒரு ஊமத்தங்காய் செடி வளர ஆரம்பிச்சிச்சு. அதுல இருந்தும் காய் பறிச்சுதான் நேத்து ஏத்த ஆரம்பிச்சேன். அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றேன். அதுக்கப்புறம் வண்ண கோலங்கள் போடுறதுக்காக கலர் பொடி, பூவு, அப்புறம் பாத்தீங்கன்னா மூலிகை, சாம்பிராணி இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம சாயங்காலம் நம்ம ஏத்தினாலும் நம்ம அண்ணாமலையார் தீபம் திருவண்ணாமலையில ஏத்தினதுக்கு அப்புறம் நம்ம உடனே வீட்டுல ஏத்த ஆரம்பிச்சிருவோம். அதனால காலையில இருந்தே கொஞ்சம் கேப் போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா விளக்கெல்லாம் முதல்ல கழுவி வச்சனால நமக்கு வேலை ரொம்ப சுலபமா இருந்துச்சு. திருவண்ணாமலையாருக்கு பிடிச்ச அந்த விபூதி, ஈசனுக்கு பிடிச்ச விபூதி எல்லாமே வச்சுட்டு நான் விளக்குகளை பாத்தீங்கன்னா நல்லபடியா எடுத்து வச்சுட்டேன் பொட்டு வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன விளக்கு ஏத்தணும் அப்படிங்கிறதையும் பாத்தீங்கன்னா நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். அதனால எல்லா விளக்குமே கரெக்டா ஏத்திட்டேன். அதனால எனக்கு எந்த ஒரு மறதியும் ஏற்படாம போச்சு. இந்த மாதிரி எழுதி வச்சனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு பண்டிகைனா நான் கண்டிப்பா இந்த மாதிரி எழுதி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் எப்பவுமே இந்த பூஜை ரூம்ல நான் சிவனோட கோலம் தான் போடுவேன். ஆனா நேத்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி விளக்கு கோலம் போடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனா சிவனோட கோலம் எப்பயாவது போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அதுவும் நான் போட்டிருந்தேன். அதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு விளக்குலையும் பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் திரி போடணும். நான் திரி கரெக்டா இருக்கான்னு எண்ணிக்கைக்காக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆனா எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் தான் நம்ம திரியை அதை போடணும். இது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு எடுத்து வச்சுட்டு குத்து விளக்கு வெளியில ஏத்துறதுக்கு முடியுமான்னு தெரியலங்கனால அந்த விளக்க மட்டும் நான் பொட்டு வைக்காம வச்சிருந்தேன். ஏன்னா சாயங்காலமா பாத்துக்கலாம். அப்புறமா லைவ் டிவியில போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே நான் வேலையும் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பூஜை ரூம்ல எப்பவுமே சிவனோட திருவுருவத்தை நான் கோலம் போட்டு அங்கேயும் ஒரு விளக்கு ஏற்றுவேன். அதனால பாத்தீங்கன்னா நேற்று போடாம இருக்கக்கூடாதுங்கிறனால ஒரு மர ஸ்டூல்ல அதுல மஞ்சள் தடவி நல்லா அது மேல கோலம் போட்டு ஈசனோட அந்த திருவுருவம் லிங்கமா அந்த திருவுருவத்தை வரைஞ்சு ரெண்டு பக்கட்டும் விளக்கேற்றலாம்னு சொல்லி வச்சிருந்தேன். நான் ஊமத்தங்காய் தீபம் ஏத்துறனால பிரதோஷம் அன்னைக்கு நமக்கு சிறப்பான அந்த வெள்ளிக்கிழமை பிரதோஷமும் வந்துச்சு திருக்கார்த்திகைனால. அதனால பாத்தீங்கன்னா அந்த ஊமத்தங்காய் தீபம் அதுல ஏத்தலான் இருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோலம் பாத்தீங்கன்னா வண்ண பொடிகளால் நம்ம வீட்டுல அந்த ஹால்லயோ இல்ல முற்றத்திலயோ நம்ம போட்டு அது மேல வைக்கிற விளக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சித்திர தீபம். இது நான் தொடர்ந்து ஒரு 5 வருஷமா ஏத்திக்கிட்டு இருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி கேள்விப்பட்டதுல இருந்தே இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தீபம் ஏத்துறது சித்திர தீபம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு தீபம். இந்த தீபத்தை வண்ண கோல பொடினால போட்டு நம்ம அது மேல விளக்கு வச்சோம்னா அதான் சித்திர தீபம் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் என் மகனும் பாத்தீங்கன்னா நல்லா விபூதி இப்ப 2-3 நாளா பட்டை நல்லா பெருசா போட்டுக்கிறாப்ல. அது ஒரு சந்தோஷம். அந்த சிவனோட அனுகிரகத்தால நமக்கு எல்லாம் நல்லபடியா நடக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் நானும் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டேன். இது என்னோட பட்டு சாரி மாதிரி தான். அந்த பட்டு சாரியில அது சரியா கட்ட வரல, மடிப்பும் சரியா வரமாட்டேங்குது, பிளவுஸும் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு நான் தச்சுட்டேன். ஃப்ராக் மாதிரி தச்சு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பஞ்சமுக தீபம் அதாவது நமச்சிவாயங்கிற அந்த தீபத்தை நான் எப்பவும் பிரதோஷத்துக்கு ஏத்துவேன். அதனால பாத்தீங்கன்னா இந்த திருக்கார்த்திகை தீபமும் பாத்தீங்கன்னா பிரதோஷ நாள்ல வருது. போன வருஷம் பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு வந்துச்சு, ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. ஆனா இந்த கார்த்திகை தீபம் பாத்தீங்கன்னா இவ்வளவு சிறப்பா வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. நம்ம வரலட்சுமி பூஜை எப்படி பண்ணுவோமோ வியாழக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரைக்கும் நம்ம அதை முடிப்போமோ அதே மாதிரி வியாழக்கிழமை பரணி தீபமும் யம தீபமும் ஏத்திட்டு வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா நமக்கு இந்த திருக்கார்த்திகை முடிஞ்சு இப்ப சனிக்கிழமை நம்ம 3 நாளும் ஒரு தீபம் ஏத்துவோம்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மழை விட்டுருச்சு, வாசல் தெரிச்சு கோலம் போட்டு நல்லபடியா தண்ணி கூட வத்திருச்சு. அப்புறம் வந்து சிம்பிளா தான் கோலம் போட்டேன், ஏன்னா திடீர்னு வந்து மழை வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சிம்பிளா கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நிலைப்படிகள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறதுக்காக விளக்கெல்லாம் வந்து வச்சுட்டேன். இது வந்து நான் ஏத்தல, ஏன்னா நம்ம டிவில வந்து திருவண்ணாமலையார் தீபம் ஏத்துனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வீட்டுல வந்து எப்பவுமே ஏத்துறது. அதுக்கப்புறம் அண்ணாமலையார் தீபம், எங்க வீட்டு அண்ணாமலையார் தீபமும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறமா டிவியில வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து விளக்கு வந்து நானும் யோகியும் வந்து மாடிக்கு எடுத்துட்டு போனோம். மழை வந்து அப்ப லைட்டா தூரிக்கிட்டே இருந்துச்சு, ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த விளக்கு வந்து நல்லபடியா வந்து சுடர் விட்டு நல்லபடியா இருந்துச்சு. 9 மணி வரைக்கும் இருந்துச்சு. 6:15 மணிக்கு ஏத்தினேன், 9 மணி வரைக்கும் இருந்துச்சு. 9:30 மணிக்கு நான் எடுத்து பார்க்கும்போது கூட அந்த தணல் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சூடாவே இருந்துச்சு. ஃபுல்லா வந்து திரி 360 திரி நல்லபடியே எரிஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வாசல்ல கோலம் போட்டு அதுல வந்து ஒரு தீபம் வந்து ஏத்தி வச்சிருந்தேன், குத்து விளக்கு. இது எல்லார் வீட்லயும் வந்து ஏத்துவாங்க. அது மாதிரி வந்து நாங்களும் வந்து ஏத்தி நல்லபடியா வந்து அந்த திருவிளக்கை வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா அகல் விளக்கையும் வந்து நல்லபடியா வந்து ஏத்திட்டேன். மழை வந்து இல்லாதனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. கடவுள் எப்படிப்பா இல்லைங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு அதிசயம் வந்து நடந்துச்சு. நேற்று ஃபுல்லா மழை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எப்படிதான் திருவண்ணாமலை போய் நம்ம ஏத்த போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்து அந்த சிவனோட அருளால நல்லபடியா அந்த அண்ணாமலை துணையோட எல்லாமே வந்து நல்லபடியா நடந்துச்சு. நினைத்தாலே முக்தி கிடைக்குங்கிற அந்த திருவண்ணாமலையாரோட அருள் வந்து நேற்று நல்லபடியா எனக்கு புரிஞ்சிச்சு. அதோட சேர்த்து பிரதோஷமும் வந்தது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. போன வருடம் வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி தேதியில வந்துச்சு, ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா பிரதோஷ நாள்லயே வந்திருக்கு. இது இன்னமும் சிறப்பா இருந்துச்சு. அதுவும் வெள்ளிக்கிழமை வர்றதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமா இருந்துச்சு. வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம விளக்கு ஏற்றி வழிபட்டோம்னாலே நம்ம குடும்பத்துல அவ்வளவு சுபிக்ஷம் வந்து இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம இத்தனை விளக்குகள் நம்ம வீட்டுல வந்து ஏத்துறதே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயத்த தொடக்கமா தான் இருக்கிற மாதிரி எனக்குள்ள மனசுல பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம்ல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா குத்து விளக்கு, அந்த 5 முக விளக்கு இதெல்லாமே ஏத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலையாரோட பாட்டை வந்து டிவில போட்டு விட்டே நம்ம வந்து அதை பத்தி கேட்டுக்கிட்டே அந்த இதெல்லாம் சொன்னாங்க. அதுல ரொம்ப பார்க்கவே ஒரு பிரமிப்பாவும் ஆச்சரியமாவும் இருந்துச்சு. நேர்ல போனா கூட இப்படி நம்ம பார்த்துட்டு இருந்தது டிவில அவ்வளவு நல்ல தத்ரூபமா காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் அம்மனுக்கு, மாரியம்மனுக்கு, வாராகி அம்மனுக்கு, முருகருக்கு வெற்றிலை தீபம், அப்புறம் குலதெய்வ விளக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குபேர தீபம், அதுக்கப்புறம் வந்து உப்பு தீபம், இப்படி ஜல தீபம், எல்லா தீபமும், சித்திர தீபம், எல்லா தீபமும் ஏத்திட்டேன். அதுக்கப்புறம் நிலைவாசல் தீபமும் ஏத்தியாச்சு. அதுக்கப்புறம் வந்து மேல வந்து அண்ணாமலையார் தீபம், இத்தனை தீபங்களும் நான் வந்து ஏத்தினேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அன்னபூரணிக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி வந்து விளக்கு வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிரனோட ஆசையோட கிடக்கணும்னு அன்னபூரணிக்காக அந்த வெள்ளி விளக்கு வந்து ஏத்தினேன். அதுக்கப்புறம் யோகி வந்து நானும் ஏத்துறேன்னு சொன்னனால அந்த நமசிவாயனோட விளக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உப்பு தீபமும் குபேர விளக்கும் வந்து யோகி வந்து ஏத்தலாம். அப்புறம் வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட வேண்டுதல் இருக்கனால நான் வந்து இந்த ஊமத்தங்காய் தீபத்தை நான் தான் ஏத்துவேன்னு சொல்லிட்டேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவபெருமான் போட்ட அந்த மரப்பலகையில போட்ட அந்த ஸ்டூல்ல போட்டிருந்த சிவனுக்கு பக்கத்துல 2 ஊமத்தங்காய் தீபத்தையும் ஏத்தி என் வேண்டுதல் வந்து நல்லபடியா நிறைவேற்றி கொடுங்கப்பான்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கிச்சன்ல வந்து எப்பவுமே நான் வந்து ஒரு விளக்கு வந்து ஏத்துறது நல்லது. அதே மாதிரி பின்னாடி கொல்லைப்புறத்துல வந்து குப்பை மேட தீபம்னு ஏத்துவேன். இது எதுக்காகனா விஷ ஜந்துக்கள் நம்ம வீட்டுக்குள்ள வந்து அண்டாம இருக்கிறதுக்காக இந்த கொள்ளை தீபம்ங்கிறது ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி காமாட்சி அம்மன் தீபம், விநாயகருக்கு ஒரு தீபம், இப்படி எல்லாத்துக்குமே வந்து எல்லா தெய்வங்களுக்குமே வந்து தீபம் வந்து நல்லபடியா ஏத்திட்டு பூக்கள் எல்லாம் போட்டுட்டு நல்லபடியா வந்து என்னால என்ன முடியுமோ அதை வந்து நான் சாமிக்கு வந்து சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமா வச்சு நல்லபடியா சாமி கும்பிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த அண்ணாமலையாரோட சக்தி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ சக்தி இருக்கு அப்படிங்கிறத இந்த வருஷம் நான் முழுசா வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வந்து மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து அந்த சிவபெருமான் வந்து நல்ல வழியை காட்டிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா நான் பரணி தீபத்தப்பே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல வந்து சொல்லியிருப்பேன், அவங்க மலை ஏறுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா வந்து மலை ஏறி அவங்க வந்து நல்லபடியா தீபத்தை ஏத்தணும் அப்படின்னு. அந்த காத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவியில பார்க்கும் போதே என் மகன் கூட சொன்னாரு, இந்த மாதிரி வந்து சிவனோட உருவம் தெரியுது பாருமா நல்லா அந்த ஜோதியில அப்படின்னு சொல்லும் போது எனக்கே சின்ன பிள்ளைங்க வாயில இருந்து வரும்போது டக்குனு இந்த மாதிரி வரும்போது நமக்கே சில சமயம் அந்த இறைவனை வந்து சொல்ற மாதிரி நமக்குள்ள தோணும். அந்த மாதிரிதான் எனக்கும் இருந்துச்சு. பூஜை ரூமே பாத்தீங்கன்னா ஒரே ஜெகஜோதியா இருந்துச்சு. வீடு ஃபுல்லா வந்து விளக்கு, அப்புறம் அண்ணாமலையார் தீபம், இது எல்லாமே வந்து ஏத்துனதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப 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 அதாவது என்ன சொல்றது, ஒரு தீபாவளி பண்டிகையை விட இது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தீப ஒளியில வீடே வந்து வெள்ளிக்கிழமை அதுமா இவ்வளவு மங்களகரமா இருக்கு அப்படிங்கும் போது நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமா தான் இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து நமக்கு இந்த தீபம் வந்து கொடுக்கும். அந்த தீப ஒளியில வந்து நம்ம வாழ்க்கை வந்து நல்லபடியா வந்து இனிமே வர வருடங்கள்ல வெளிச்சமா வந்து ஜோதிமயமா இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு நான் வந்து பூக்களால வந்து நமச்சிவாயனுக்கு அர்ச்சனை பண்ணேன். ரொம்ப வந்து திருப்தியா இந்த கார்த்திகை தீபம் நல்லபடியா வந்து அமைஞ்சது. இந்த இயற்கை சீற்றத்தையும் தாண்டி இறைவன் அருளால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டோம்.
இதுதான் வந்து கடவுள், இதுதான் வந்து இறைவன். இதுக்கு மேல நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுல வந்து ஆர்கியூ பண்றதுக்கும் எதுவுமே கிடையாது. இவர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற பேச்சுக்கே இனிமே இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து உங்களுக்கும் நீங்க உணர்ந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த நமச்சிவாயாங்கிற அந்த மந்திரத்தை சொல்லும் போது நம்ம நாவிக்கமலத்துல இருந்து அவ்வளவு ஒரு உணர்ச்சி பெருக்கா இருந்துச்சு. ரொம்ப வந்து இந்த வருஷம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னா பிரதோஷ வழிபாடு நான் இந்த வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சேன். அதே மாதிரி ஊமத்தங்காய் தீபமும் நான் இந்த வருஷம் தான் ஏற்ற ஆரம்பிச்சேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா 2024 சிவபெருமான் வந்து என் கூட கொஞ்சம் ஐக்கியமான மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் ஆச்சு. சிவன் வந்து எனக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நடத்துவாரு அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு அதிகமாயிடுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப போய் நைட்டு போய் கீழ இருந்து பார்த்தேன். நல்லபடியா வந்து அந்த அண்ணாமலை தீபம் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கும் வந்து சந்தோஷமா வந்து கார்த்திகை தீபம் வந்து நிறைவடைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு மத்தாப்பு வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் வந்து மத்தாப்பு வந்து வச்சேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவா நடந்துச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கும்ங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோல நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப அண்ணாமலை தீபத்தை 9:30 மணிக்கு எடுத்தேன் இல்லையா, இப்படிதான் இருந்துச்சு பாருங்க நீங்களே. அது வந்து ரொம்ப வந்து எல்லாமே கருகி நல்லா சாம்பல் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம கஷ்டமும் வந்து சாம்பல் ஆயிடும்னு சொல்லிட்டு அந்த நமச்சிவாயனை வேண்டிக்கிட்டேன். கண்டிப்பா வந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.